வணக்கம். லானி இன்ஃபோடெக் சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் சமைக்காமலே சமையல் ராணி ஆகணும்னு ஆசை இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த நேரத்துக்கு ஏற்ற வீடியோ வகை இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த நவராத்திரி காலத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விசேஷ காலம் மட்டும் இல்லைங்க, மழைக்காலம், பனிக்காலத்திற்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் அல்லது டிஷ்னே சொல்லலாம். 70's 80s'ல நம்ம தாய்மார்கள் தந்த தரமான எல்லா வயதினருக்கும் ஏற்ற உணவு இது. நம்ம நவராத்திரியில் சிரமப்படாமல் சுலபமாக அனைவரையும் சந்தோஷமும் படுத்தி நம்மளும் இதில் திருப்தி அடையலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். இது ப்ரௌன் ரைஸுங்க, இது ஒயிட் ரைஸ், இது ப்ரௌன் ரைஸ். இது ப்ரௌன் ரைஸில் கெட்டி அவள், லேஸ் அவள்னு சொல்லுவாங்க. இது ப்ரௌன் ரைஸில் லேஸ் டைப்பு, இது கெட்டி அவள். அதுக்கப்புறம் இதில் பொரி எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா. ஆமாங்க, அவளை வச்சு பொரியை வச்சு தான் இப்போ இதை ஈஸியாக சமைக்காமலே எப்படி ஈஸியாக ஸ்நாக்ஸ் செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா காலத்துலையும் இந்த பொரின்றது எல்லா காலத்துக்கும் கிடைக்கும், எல்லா காலத்துக்கும் ஏற்றது. நேற்று இன்று நாளை மாதிரி குழந்தைகள், டீனேஜ், முதியவர்கள் ஆகிய அனைவருக்கும் ஏற்றது இது. இப்ப நம்மளுக்கு குழந்தைகளுக்குன்றத பார்த்தோம்னா இந்த அவள்ன்றது ஈஸியா செரிக்கும், இம்யூனிட்டி பவரை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி டீனேஜ் பருவத்தினருக்கு பார்த்தோம்னா முக்கியமா இது உடல் சூட்டை தணிக்கும். அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள கொழுப்பையும் குறைக்குது. வயதானவர்களுக்கு இதயத்தை ஆரோக்கியமா வைக்கும், ஈஸி ஃபார் டைஜஷன். அதே மாதிரி மூளையில் உள்ள செல்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. முக்கியமா இந்த அவள்ன்றது சக்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற எளிய உணவு. இதை போகா ரைஸ்ன்னு சொல்றாங்க. போகா ரைஸ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம அவள் தாங்க. இந்த வீடியோவில் ப்ரிப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை பற்றி என்னென்ன பயன் இருக்குது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. வெள்ளை அவளில் லேஸ் அவள் இருக்குது, கெட்டி அவள் இருக்குது. அதே மாதிரி ப்ரௌன் ரைஸில் லேஸ் அவள் இருக்குது, கெட்டி அவள் இருக்குங்க. இப்போ இந்த வெள்ளை அவளில் இந்த குறிப்பிட்ட வெள்ளை அவளில் என்னென்ன சத்துன்னு பார்த்தோன்னா விட்டமின் பி, கார்போஹைட்ரேட், குறைந்த அளவு கொழுப்பு, புரதம் போன்றவை இருக்குது. அதே மாதிரி இந்த சிவப்போவல், தமிழ்ல சிவப்போவல்வாங்க. இதுல நார்ச்சத்து, விட்டமின் பி, கால்சியம், அயன், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குங்க. பொரி ஒன்றும் லேசுப்பட்டது இல்லைங்க, இதுலயும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. இந்த பொரியை நம்ம சாதாரணமா சொல்லக்கூடாது. இது நமக்கு ஈஸியா பசியை குறைக்கும். டயட்ல இருக்கவங்க இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிய ஊட்டமுள்ள உணவு. இப்ப இதை வச்சு நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த டிஷ்ஷை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துப்போம். தேங்காய் முக்கியம், நமக்கு தேவையானதுங்க. அடுத்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்றதை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் காரத்தன்மையா இருக்கும், இது கொஞ்சம் இனிப்பு தன்மையா இருக்கும். ஆனா நம்ம இந்த இதை யூஸ் பண்ணோம்னா இது எல்லா விதத்திலையும் நமக்கு நன்மை தரும். சளியை கட்டுப்படுத்தும், காய்ச்சலை, பனிக்காலம் மழை காலத்துல நம்ம இதை யூஸ் பண்ணும்போது காய்ச்சலை தவிர்க்கும், இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். அதனால முக்கால்வாசி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து ஒரே எலுமிச்சம்பழம், அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சியை எப்பயுமே இந்த இஞ்சியை நம்ம எப்பயுமே தோல் நீக்கிட்டு தாங்க யூஸ் பண்ணணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிளகாப்பொடி யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போது மிளகு சீரகம் நுணுக்குன இந்த பொடியை தான் யூஸ் பண்ண போகிறேன். மிளகாப்பொடி நம்ம டீனேஜ் உங்களுக்கு காரத்தை எடுத்துக்கலாம், காரமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அதுக்காக இந்த உங்களுக்கு காமிக்க எடுத்திருக்கேன். அடுத்து முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய். சரி வாங்க, இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இந்த வெள்ளை அவளை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ப்ரௌன் ரைஸையும்
நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை வந்து நல்லா முழுகிற அளவு ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சோன்னா போதும். இப்படி பண்ணும்போது நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி உதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், உதிரியாக வருது இல்லையா? அவ்வளோதாங்க. இப்போ இந்த வெள்ளை ஒரு இனிப்பு பார்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரை தாங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சீனியை கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க, ஒயிட் சுகரை. அதே மாதிரி நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா, பச்சை மிளகாய் இது. அதை வந்து பச்சை மிளகாய், இஞ்சி தோல் சீவியது வச்சு கொஞ்சம் 2 சில்லு தேங்காய் போட்டு மிக்சியில் துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி தனியாக வெறும் தேங்காய் சில், ஒரே ஒரு தேங்காய் சில்லை எடுத்து துருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தில் முக்கியமாக சொல்லணும்னா, நீங்கள் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் கட் பண்ணி வைங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் நிறையா பாக்டீரியாஸ் உட்காந்து அது நம்மளுக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப கேடு விளைவிக்கும். அதனால் முக்கியமாக நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா வச்சுருந்துட்டு இந்த இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். அடுத்து மிளகு சீரக பொடி வச்சுருக்கேன். கூடிய வரைக்கும் இந்த மிளகா பொடியை வந்து நீங்கள் நல்லா டீனேஜ் பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மிளகா பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மிளகு சீரக பொடி ரொம்ப உகந்தது. இப்போ இந்த வெள்ளை அவளில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், ஒரு நமக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூனு, 2 ஸ்பூனு, 3 ஸ்பூனு, 4 ஸ்பூனு இந்த அவளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இந்த வெள்ளையாக பிரித்து வச்சுருக்கோம்ல வெறும் தேங்காய், அதை மட்டும் இப்படி லேசாக தூவி இப்படி தூவி இப்படியேவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சு ஸ்பூனில் போட்டு கொடுக்கலாம். தாராளமாக ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இப்படி வச்சு ஸ்பூன் போட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விதமாகவும் செய்யலாம். லேசாக அந்த நேரத்தில் கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு, உருண்டை பிடிக்கிற அளவுக்கு லேசாக தண்ணி தெளித்து இந்த இப்படி செஞ்சீங்கன்னா அழகாக உருண்டை வரும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் மசிக்கும் போது இந்த ஏன்னா இப்போ லேசாக தண்ணி தெளிச்சிருக்கோம், 2வது நாட்டு சர்க்கரையோட ஈரப்பதமும் இருக்கும். அப்புறமேட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகா உருண்டை வரும். நீங்கள் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பால்ஸ் மாதிரி உருட்டினீங்கன்னா அழகாக பிடிக்க வரும். இங்கே பாருங்கள், நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்படி உருட்டி பால்ஸும் ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுட்டோன்னா ரவா உருண்டை மாதிரி குழந்தைங்க நல்லா இனிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி பருப்பை கூட எடுத்து மேலே வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இப்போ அடுத்ததா இந்த அவுளில் வந்து நம்ம முந்திரி பருப்பை வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ப்ரௌன் ரைஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது இனிப்புக்கு. காரத்துக்கு ஒன்று வேணும் இல்லையா? இப்போ இந்த நான் எடுத்து வச்ச எலுமிச்சம்பழத்தில் இந்த எலுமிச்சம்பழச்சாரை ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சாரை லேசாக அப்படி பிழிஞ்சு இந்த 1 கப்பு இதுக்கு வந்து 1/2 மூடி போதுங்க. இதில் அந்த விதைகள் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் சொன்னேன் இல்லையா மிளகு சீரகம்னு சொல்லிட்டு, அந்த மிளகு சீரகத்தை காரத்துக்காக ஒரு 2 பிஞ்ச் மிளகு இப்படி தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா ஸ்பூன்ல நல்லா கிண்டிக்கோங்க.
இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் துருவனை அதை ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிண்டி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மிளகு பொடியோட காரம், பச்சை மிளகாய், நம்ம இஞ்சியோட காரம், அந்த தேங்காய் சுவை சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் முந்திரி பருப்பை கூட லேசாக தூவி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த எண்ணெயோ நெய்யோ எதுவுமே போட வேண்டாம். இதுவே நல்லா சுவையானதாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடலாம். அடுத்ததா பொரி ஐட்டத்துக்கு வருவாங்க. பொரியில இப்ப நம்ம ஆட் பண்ண போறது முக்கியமானது இந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை சும்மா ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமா இப்போ நான் இந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு மிளகு சீரகப்பொடி போடுங்க. அப்படி இல்லாட்டி பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக மிளகாத்தூள் நான் இதில் போட்டு காமிக்கிறேன். இந்த அளவு ஒரு சின்ன பிஞ்ச் இருந்தால் போதும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பண்ணிட்டு இதில் ஹைலைட்டு என்னன்னா, வெங்காயம் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளவு இதோட சுவை நல்லா இருக்குங்க. இதில் ஹைலைட் என்னன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க. சுத்தமான செக்கில் எடுத்த தேங்காய் எண்ணெயை ஒரு 2 ஸ்பூனு ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயோட நறுமணம் தாங்க இதோட ஹைலைட்டு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஹாட் பாக்ஸில் கூட போட்டு வச்சு அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயோட நறுமணம் அதோட சுவையை கூட்டும். வெங்காயம் சூட்டை தணிக்கும். சின்ன வெங்காயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாப்பொடி, மிளகு சீரகப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் டீனேஜர்ஸ் சாப்பிட்றதுக்கு மழை காலத்தில் அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து மழை பெய்யும் போது இதை சாப்பிட்ற அந்த சுகமே தனிதாங்க. இப்போ இந்த அவள் பொரியை வச்சு நம்ம 2 வகையான இனிப்பு, அதே மாதிரி 2 கார வகை பார்த்துருக்கோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து சப்போஸ் மிஞ்சிச்சுன்னா இந்த பொரி வகைகளை வேஸ்ட் பண்ண வேணாங்க. இதே மாதிரி ஒரு சின்ன ஹாட் பாக்ஸில் போட்டு நீங்கள் சாதாரணமாக வெளியில் வச்சாலே, ஏன்னா ஹாட் பாக்ஸில் தான் போடுறோம், சாதாரணமாக வெளியில் வச்சு மூடி வச்சிட்டாலே அதோட கரகரப்பு மொறுமொறுப்பு தன்மை குறையாது. நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முதலையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற புதிய குறிப்புகள், பதிவுகளை ராணி இன்ஃபோடெக் மூலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.